வணக்கம் 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 மக்களே. நான் உங்கள் ஏகே சுதர் பேசுகிறேன். இது பாட்காஸ்ட் செஷன். ஓகே, ஒரு முக்கியமான அந்த சரி நம்ம பேசலாம் அப்படின்றதுனால இது நம்ம இது பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன விஷயம்னா, இந்த நேஷ்னல் ஹைவேயோட இஷ்யூஸை பற்றி நான் ஒரு எபிசோட் போடலாம், ஒரு செஷன் மாதிரி போடலாம். அதில் நிறைய வீடியோஸ் கண்டென்ட்டை மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், 3 வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அதில் நிறையா இஷ்யூஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த கண்டென்ட்டு இந்த விஷயம்லாம் போடுறீங்க, இதனால் என்ன யூஸு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன விஷயன்றத நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுனால இது ஒரு போடலான்ட்டு. இப்போ என்ன விஷயம்னா, 2022 ரிப்போர்ட் படி 13.9%, அதாவது 14% ஆக்சிடெண்ட் இந்தியாவில் நடந்த ஆக்சிடெண்ட்டில் மொத்தத்தில் 14% ஆக்சிடெண்ட் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு மக்களே. தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அது காரணம் நம்ம ஓட்டுற விஷயங்கள் மட்டும் காரணம் கிடையாது. நம்ம ரூல்ஸ் மதிக்கலை, அதை மதிக்கலை, இதை மதிக்கலைன்னு சொல்கிறீங்க. நான் ஆல் ஓவர் இந்தியா ஆன் ரோடில் நான் போயிருக்கிறேன். ஹிமாச்சல், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், எல்லா இந்த சைடு குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, இந்த சைடு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, பெங்கால், எல்லாமே பை ரோடில் போயிருக்கிறேன். எல்லா இதுக்கும் நான் நினச்சிருந்தேன்னா, அழகாக மோட்டோ விலாகிங் மாதிரி பண்ணிவிட்டு கண்டென்ட்டை பண்ணிவிட்டு நான் போயினே இருந்திருப்பேன். டிடிஎஃப் வாசன் மாதிரியோ இல்லை செர்ரி விலாகர் மாதிரியோ எதனா ஒரு விலாகர் மாதிரி மோட்டோ விலாகிங் பண்ணிவிட்டு நான் பாட்டிக்கு அந்த இருக்கிற சீனரியை காட்டிட்டு அதில் போயினே இருந்திருப்பேன். நான் இதை மாதிரி ஒரு சேனல் ஆரம்பித்து நான் இந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? 14% ஒரு லட்சம் ஆக்சிடெண்ட் ஒரு வருஷத்தில் நடக்குதுன்னா அதில் 14,000 ஆக்சிடெண்ட் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. அது காரணம் இந்த ரோட்ஸ் தான். நேஷ்னல் ஹைவே ரோட்ஸு ரொம்ப முக்கியமானது மக்களே. இது எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு